அன்பு உறவுகளுக்கு காலை வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வாழைச்செடியில் பூவை நான் கிள்ளிட்டேன். அதை பூ கிள்ளாமல் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா காம்பு நேராக வளர்ந்துனே இருக்கும், காய் பெருக்காது. எப்படி காய்க்க தொடங்குச்சோ அதே நிலைமையில் இருக்கும். பூவை கிள்ளிட்டோம்னா காய் பெருக்கும். காய் மரமோ அல்லது பழ மரமாக இருந்தாலும் அது பெருத்து நம்மளுக்கு பலன் தரும். அதனால் வேண்டி நம்ம பூவை புட்டுடணும். பூவை அதில் விடும்போது அது தொடர்ந்து வளர்ந்துனே இருக்கும். காம்பு மட்டுமே வளரும், காய் பெருக்காது. அதனால் பூவை கட் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோவுக்கு ஆதரவு தரீங்க, நன்றி. இந்த பூ மருத்துவ குணம் உள்ளதாக இருக்கிறதுனால மாதவிடான பெண்கள், தொடர்ந்து அதிக இரத்தப்போக்கு உள்ளவங்க தொடர்ந்து இதை பொரியல் பண்ணியோ இல்லை கூட்டு பண்ணியோ இல்லை சாறு எடுத்தோ நீங்கள் சாப்பிடும்போது அந்த மாதவீடு கட்டுக்குள்ளே வரும். நன்றி மக்களே. தொடர்ந்து என்னுடைய வீடியோவுக்கு ஆதரவு தரீங்க, நன்றி.